ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். விழுப்புரம் அதிமுக அலுவலக சாவி எடப்பாடி பழனிசாமி தரப்பு மாவட்ட செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் உள்ளார். வினோத், விழுப்புரம் அதிமுக அலுவலக சாவி எடப்பாடி பழனிசாமி தரப்பு மாவட்ட செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணமணி. கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வாக்குப்பதிவு, பின்பு வாக்கு எண்ணிக்கை, பிறகு மிகப்பெரிய அரசியல் மாற்றமானது தமிழகத்தில் நிலவி வருகிறது. அந்த அரசியல் மாற்றத்தின் தொடர்ச்சியாக அதிமுகவின் உட்கட்சி பூசலானது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்தது. அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை எதிர்த்து சி.வி. சண்முகம் தலைமையிலான எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக பிரிந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இது தொடர்ந்து ஏற்பட்ட பல கட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 27 பேரின் மாவட்ட செயலாளர் பதவிகளை எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலராக பலரை நியமித்தார். அதில் முக்கியமாக விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மயிலம் சட்டமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகத்தின் மாவட்ட செயலாளர் பதவியை நீக்கிவிட்டு பசுபதி என்ற, அதாவது விழுப்புரத்தின் முன்னாள் நகர செயலாளரும் முன்னாள் சி.வி. சண்முகத்தை எதிர்த்து தேர்தல் நேரத்தில் சி.வி. சண்முகம் எதிர்த்து குரல் கொடுத்தவருமான பசுபதியை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இவர் விழுப்புரம் மாவட்டத்தில் நகர பகுதியில் அமைந்துள்ள அதிமுகவின் கட்சி அலுவலகத்துக்கு சென்ற போது அங்கிருந்த சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் கட்சி அலுவலகத்தில் உங்களை அனுமதிக்க முடியாது, உங்கள் தளத்துறை யாரும் அனுமதிக்க முடியாது என்ற ஒரு அலுவலகம் என முற்றுகையிட்டனர். தொடர்ந்து கோட்டாட்சியர் தலைமையில் இரு தரப்பினருக்கும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தை ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் போது அதிமுக நடைபெற்றிருக்கும் உட்கட்சி பூசல் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துள்ளது. அதாவது சி.வி. சண்முகம் தவிர மீதமுள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து இதுவரைக்கும் நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டு இருவரும் ஒன்றிணைந்தனர். இதன் தொடர்ச்சியாக சி.வி. சண்முகம் மற்றும் அதிமுகவின் தலைமையை எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க மாட்டோம் என உறுதியாக நின்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும் தகவல் வெளியாகியது. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அவரது ஆதரவாளர்களை கூட்டு பேசிய சி.வி. சண்முகம் அவர்கள், நீங்க நான் கொஞ்சம் சிறிது காலம் ஓய்வு எடுக்க போகிறேன், ஆகையால் தாங்கள் எந்தெந்த கட்சியில் போய் சேர வேண்டுமோ இல்லது இந்த கட்சியில் தொடர வேண்டும் நீங்கள் முடிவு செய்து என அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை விழுப்புரம் அதிமுக மாவட்ட அலுவலகத்தின் சாவியை எடப்பாடி பழனிசாமி தரப்பு மாவட்ட செயலர் பசுபதியிடம் சி.வி. சண்முக ஆதரவாளர்கள் ஒப்படைத்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ மாவட்ட செயலாளர் பசுபதி அவர்கள் அதிமுகவின் மாவட்ட அலுவலகமான விழுப்புரம் அலுவலகத்திற்கு உள்ளே தனது ஆதரவாளருடன் சென்று தனது வழக்கமான பணியை தொடர்ந்து உள்ளார். இந்த கிட்டத்தட்ட 2 வாரமாக விழுப்புரம் நகர பகுதியில் நிலவி வந்த இந்த அதிமுகவின் உட்கட்சி பூசல் பதற்றம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து சி.வி. சண்முகம் அவர்கள் மயிலம் அவரது வெற்றி பெற்ற மயிலம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து நன்றினை வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகிறார். இதில் முடிந்த பிறகு திங்கட்கிழமை அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியது. அதை பொறுத்திருந்து காண்போம். ஏனென்றால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி அதிமுகவின் சின்னத்தில் வெற்றி பெற்றதால் இந்த பதவி எனக்கு வேண்டாம் என அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகுது. இந்த உட்கட்சி பூசலானது இன்னும் திங்கட்கிழமை இந்த முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணவேணி.
அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவி வரும் தற்போதைய சூழலில் விழுப்புரம் அதிமுக அலுவலக சாவி எடப்பாடி பழனிசாமி தரப்பு மாவட்ட செயலாளர் பசுபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்.